இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ்க்கான காலேஜ் அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து சில மிஸ்டேக் எல்லாம் பண்ணியிருக்கலாம். அதை வந்து எப்படி கரெக்ஷன் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரண்ட் கம்யூனிட்டி வந்து இல்லாமல் நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுறது, இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக தானே நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும்னா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் நீங்கள் வந்து தனித்தனி அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதே இதே வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, டிப்ளமோ ஆப்டோமெட்ரி வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேராமெடிக்கல் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து தனியாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தனி அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தனி அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடுச்சா இல்லையான்றது வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. அதை வந்து எப்படி வந்து பார்க்குறதுன்றது வந்து இந்த பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு வந்து உள்ளே போயிட்டு பிறகு நீங்கள் வந்து லாகின் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுடைய டேஷ்போர்ட்லேயே இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு அப்ளிகேஷன் வந்து பெண்டிங்கில் இருந்தால் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பெண்டிங்கில் இருக்குன்றது அர்த்தம். இது பெண்டிங்கில் இருக்கும்போதே நீங்கள் வந்து இங்கே வந்து எடிட்ன்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது கரெக்ஷன் வந்து இருந்திருந்தால் நீங்கள் வந்து இது உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்படி இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பெண்டிங்கில் இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேர் வந்து எஸ்எம்எஸ் வரல, அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு வந்து எஸ்எம்எஸ் வரலன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து பெண்டிங் இருந்தால் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்திருக்காது. அதனால் நீங்கள் வந்து மீண்டும் இங்கே வந்து எடிட் ஆப்ஷன் போய்ட்டு நீங்கள் வந்து சப்மிட்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் சப்மிட்னு வந்து காமிக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் வந்து இதுக்கு மேலே உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. எப்போ வந்து இதுக்கு மேலே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம்னா, ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் வந்து இதுக்கு மேலே சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிட்டு பிறகு ஒரு குறிப்பிட்ட டேட் வந்து விடுவாங்க. அப்போ தான் வந்து நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் இருந்தால் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து இப்போ வந்து ரிஜெக்ட் ஆகாது. கரெக்ஷனுக்குன்றது வந்து தனி டேட் வந்து விடுவாங்க. நீங்கள் வந்து அப்போ வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தானே உங்களுடைய 10th சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா +1 சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ண தேவையில்லை. இருக்குன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th மார்க் ஷீட் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசி வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேட்டிவ் சான்று வந்து உங்கள்கிட்ட இருந்தால் வந்து அப்லோட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து நேட்டிவ் சான்று வந்து தேவையே கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி வந்து இதை வந்து அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இல்லைன்றதை வந்து சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைனா உங்களுடைய பிரதர் சிஸ்டரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து யாருக்கும் இல்லைனா உங்களுடைய கம்யூனிட்டியை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். இதனால் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாது. நீங்கள் வந்து யாரோட கம்யூனிட்டி வந்து அப்லோட் பண்ணுறீங்களா அவங்களோட நேம் வந்து உங்களுடைய பேரண்ட்ன்ற இந்த வந்து ஆப்ஷனில் வந்து அவங்களோட நேம் வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய சிஸ்டரோட கம்யூனிட்டி வந்து அப்லோட் பண்ணுறீங்கன்னா இந்த பேரண்ட் இருக்கும் பாருங்க, பேரண்ட் அண்ட் கார்ட்னு இதில் வந்து உங்களுடைய சிஸ்டர் நேம் வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டுனா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யார் எவ்வளோ மார்க் இருந்தால் எங்களுக்கு காலேஜ் வந்து கிடைக்கின்றது வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போதைக்கு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ண மட்டும் பாருங்கள். நீங்கள் வந்து எல்லா கோர்ஸுக்கும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ வந்து எவ்வளோ காலேஜ் இருக்குது, எவ்வளோ சீட் வேகன்சி இருக்குது, எந்த கோர்ஸுக்கு எந்த காலேஜ்ன்றது வந்து இப்போ வந்து சூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து கவுன்சிலிங்னு இதுக்கு வந்து தனியாக விடுவாங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து எந்த காலேஜுக்கு எவ்வளோ கோர்ஸ் இருக்குது, எந்த கம்யூனிட்டிக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து காலேஜ் வேக்கண்ட் இருக்குன்றதை வந்து தனித்தனியாக வந்து அதில் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக தான் வந்து நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து கவுன்சிலிங் அப்போ தான் வந்து எந்த காலேஜ் வேணும், எந்த கோர்ஸ் வேணுன்றது வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போதைக்கு நீங்கள் வந்து அதை வந்து பற்றி யோசிக்க தேவையே கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். ஆன்லைன் கவுன்சிலிங் வரும்போது நான் அது வந்து எப்படி வந்து கவுன்சிலிங் வந்து ஃபில் பண்ணுறது வந்து வீடியோ போடுறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கவுன்சிலிங் வந்தோடனே நான் வந்து வீடியோ போடுறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.